ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன் பொளிச்சது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கேரளா டிஷ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேலே இருக்க அந்த தொக்கோடு அந்த மீன் எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி வாவல் மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய மீனாக இருந்தால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலாவை அந்த மீனில் தடவி விட்டுடலாம். தடவிட்டு இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த மேலே வச்ச அந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானோன்னு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 3/4 பதத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுலேயே அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 2 குட்டி குட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக மசிஞ்சு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இப்போ தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள், நம்ம மீன் மேரினேட் பண்ணதுக்கும் மிளகாய் தூள் போட்டோம், அதனால் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தக்காளிலாம் மசிச்சு விடுங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா திக்காக இருக்கிற தேங்காய் பால் 1 கப் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இது நல்லா கொதிக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம மேரினேட் பண்ணோம்ல மீன், அதை தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை செய்யும் போது கூட இந்த மாதிரி மசாலா தடவி நீங்கள் மீன் வறுத்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மீன் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதையும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வாழை இலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நெருப்பில் வாட்டுனீங்க அப்படின்னா இலை மடிக்கும் போது கிழியாமல் இருக்கும். நான் 2 இலையை நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வில் காமிச்சு நல்லா இலையை வாட்டி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவி, அதை இதில் சேர்த்துடலாம். கீழே போட்டு நல்லா அந்த மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மீனை இது மேலே வச்சிடலாம். இப்போது இது மேலே திருப்பியும் கிரேவியை அப்படியே மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த டிஷ் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை மடிச்சிடலாம். இலையை இந்த மாதிரி 2 பக்கமும் மடிச்சுட்டு சைட்லேயும் 2 பக்கம் மடிச்சிருங்க. இதை அப்படியே வச்சு நீங்கள் தோசைக்கல்லில்
2 பக்கம் போட்டு மூடி வச்சு எடுக்கலாம். நான் வந்து இன்னொரு இலையும் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு இலையிலேயே செஞ்சு பாருங்கள், அது நல்லா தான் இருக்கும். அந்த இலையோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். திருப்பி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 4 பக்கமும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த தோசை தவாவை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அதே எண்ணெயே அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம மடித்து வச்சுருக்கோம்ல இலையில, அந்த மீன் வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 7 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இதை வந்து அப்படியே திருப்பி போடுங்க. போட்டுட்டு திருப்பியும் இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 minutes அப்படியே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட மீன் பொளிச்சது சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம மீன் பொளிச்சதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக மீன் பொளிச்சது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.